ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த அவேக்கன் சீரிஸோட 10வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஒருவேளை இந்த முன்னறிவிப்பு சீரியல் கில்லர் 28 வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன் கூடயும் ஜெனி கூடயும் ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்த அந்த 3வது பையனா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் ஜெனிக்கும் அவளோட டீம் மெம்பர்ஸ்க்கும் வருது. அந்த 3வது பையன் வேற யாரும் இல்ல, ஜெனி கூடயே க்ளோஸா பழகிட்டு இருக்க அந்த ஜேதாங்கிறது இன்னும் இவங்களுக்கு தெரிய வரல. அதே சமயம் நம்ம காங்குக்கு அவளோட அப்பா மேலேயே சந்தேகம் வருது. ஒருவேளை அப்பாவுக்கும் ஒயிட் நைட் வில்லேஜ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. இங்க கேப்டனும் எப்படியாவது அந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷனோட சீக்ரெட் லேபை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேபுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக இவங்க எங்க இருந்து குழந்தைங்களை அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஃபனேஜா தேடிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷன்ல குழந்தைங்களை மட்டும் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல, வயசானவங்களையும் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஏன்னா அந்த சீக்ரெட் லேப்ல காங்கோட அப்பா 2 வயசானவங்கள பெட்ல வச்சு ஏதோ செக் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பாட்டி ஒரு தாத்தா. அந்த பாட்டிக்கு 103 வயசு ஆகுது, அந்த தாத்தாவுக்கு 96 வயசு ஆகுது. இப்படி அவங்கள பாத்துட்டு இருக்கும் போதே பக்கத்து ரூம்ல இருந்து ஏதோ ஒரு பீப் சவுண்ட் மாதிரி கேட்கவும் வேகமா காங்கோட அப்பா அங்க போய் பாக்குறாரு. நம்ம போன எபிசோட்லயே பார்த்தோம் இல்லையா, கேப்டன் அந்த ஆர்ஃபனேஜ்ல ஒரு குழந்தையோட டீடைல பார்த்திருப்பாரு இல்லையா, அடாப்டர்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை இந்த லேப்ல இறந்து போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. காங்கோட அப்பா வந்து பாக்குறாரு, அந்த ஒரு பையன் மட்டும் இல்ல, அங்க இருந்த எல்லா பசங்களுமே இறந்து போயிருக்காங்க. மறுபடியும் ஃபெயில் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வருத்தப்படுறாரு. அந்த பசங்க இறந்து போனதை நினைச்சு வருத்தப்படுறாரா, இல்ல இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆனதை நினைச்சு வருத்தப்படுறாரான்னு தெரியல. இதே மாதிரி 28 வருஷத்துக்கு முன்னாடியும் காங்கோட அப்பா அங்கதானே மேல் டாக்டரா இருந்தாரு. இப்படி குழந்தைங்களா இறந்து தூக்கிட்டு போறத பார்த்து வருத்தப்பட்டு நின்றுட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு ஒரு லேடி டாக்டர் இருப்பாங்களே, அவங்க இவருக்கு மேல சீஃப் போல இருக்கு. ஆனா அந்த லேடி டாக்டர் இன்னும் யாரு என்னன்றது இப்ப பிரசன்ட்ல காமிக்கவே இல்ல. அந்த லேடி டாக்டர் சொல்றாங்க, இதை நினைச்சலாம் நீ வருத்தப்படாத, அந்த ஃபார்முலாவை டெவலப் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம கேப்டன் எழுதி அழைச்சாருல பாதிய, அந்த ஃபார்முலாவை தான் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த காங்கோட அப்பாவும் அப்ப சொல்லி இருந்திருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க, காங்கோட அப்பா யாருக்கோ கால் பண்றாங்க. இவ்வளவு நேரம் மூஞ்ச சீரியஸா வச்சுக்கிட்டு இருந்தவரு டக்குன்னு முகத்தை வந்து நார்மலா மாத்திட்டு இந்த வழக்கமா இந்த சீக்ரெட் லேபுக்குள்ள வரும்போதெல்லாம் ரொம்ப கேஷுவலா இருக்கிற மாதிரி விசில் அடிப்பாரு. அதே மாதிரி விசில் அடிச்சுட்டு யாருக்கோ கால் பண்ணி புது சப்ஜெக்ட் அனுப்புப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த குட்டி பசங்களை தான் சொல்றாரு போல இருக்க எக்ஸ்பெரிமெண்ட்காக. இன்னொரு பக்கம் அந்த சிஇஓ தான் காமிக்கிறாங்க. அவன் ரொம்ப டென்ஷனா நடந்துட்டு இருக்கான். ஏன்னா முதல் நாள் ராத்திரி வீட்டை விட்டு ஓடி போன அந்த ஜே இன்னமும் வீட்டுக்கு திரும்பி வரல. அந்த டென்ஷன்ல தான் இருக்கான். இப்படி இவன் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த ஜே உள்ள வரான். வழக்கம் போல தலையை குனிஞ்ச மாதிரி தான் அவன் நடந்து வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தது இந்த சிஇஓ டென்ஷன் ஆயிட்டு கத்துறான், எங்கடா போனா, இப்படி சொல்லாம கொள்ளாம வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்தும் போதே அப்படியே ஸ்லோ மோஷன்ல அவன் தலையை மேல தூக்கி நேரம் நிமிந்து பார்க்கவும் இந்த சிஇஓ அப்படியே பொம்மிடுறான். அப்படியே பயந்து நடுங்குறான். என்ன அந்த லூசர் ஜெயின்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி தெனாவுட்டா கேக்குறான். இல்ல நீ எப்படி வந்த, நீ யாரையாவது கொலை பண்ணா மட்டும் தானே வருவ, இப்ப எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இந்த சிஇஓ கேக்குறானா. டக்குன்னு இவன் போய் அந்த சிஇஓ கழுத்தையே பிடிச்சிட்டு, ஏன்னா இதுக்கப்புறம் அந்த லூசர் ஜே வரமாட்டான், நீ அவனை வச்சு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா நான் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொல்ல போறேன், என்னை விட்டுட்டு போனா அந்த 2 பேரையுமே நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருக்கான். இந்த சிஇஓ வேற யாரும் இல்ல, அந்த பிளாஷ்பேக்ல நமக்கு ஒரு பெரிய பையன், ஒரு 18 வயசு பையனை இந்த குட்டி பையன் கூடயே சுத்துற மாதிரி காமிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த பெரிய பையன் தான் இந்த சிஇஓ. அது மட்டும் இல்ல, ஒரு எபிசோடுக்கு முன்னாடி மிஸ்டர் எக்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருப்பான். இந்த சிஇஓ கிட்ட வந்து சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த ஜே வேற யாரு கூடயும் பழக கூடாது, அவனுக்கு ஏதோ புதுசா ஃப்ரெண்டு கிடைச்சிருக்குன்னு சொன்னல, ஒன்னு அந்த ஃப்ரெண்டை போட்டு தள்ளிரு, அப்படி இல்லைன்னா அந்த ஜேவை போட்டு அடி, நீ அடிக்கிற அடியில அவன் அந்த புது ஃப்ரெண்டையே மறந்துடணும், அந்த அளவுக்கு அடின்னு சொல்லி ஒரு மிஸ்டர் எக்ஸ் ஒருத்தன் சொல்லிட்டு போயிருப்பான் இல்லையா. அந்த மிஸ்டர் எக்ஸே இந்த ஜே தான், அதாவது கில்லர் ஜே. இவனுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கும் போல இருக்கு. நார்மலா பயந்து இருக்கிறவன் ஒரு ஜே, இந்த கொலை பண்றவன் இன்னொரு ஜே. நம்ம இந்த கொலை பண்றவனை கில்லர் ஜேனே வச்சுக்குவோம், அவனை நார்மலா ஜேன்னு வச்சுக்குவோம். இதுக்கப்புறம் அந்த லூசர் ஜே வரமாட்டான், ஏன்னா நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு நான் எல்லாத்தையும் கொலை பண்ண போறேன். அந்த ஜேக்கு ஏதோ புதுசா ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்கன்னு சொன்னீங்களா, அந்த ஃப்ரெண்டோட பேரு ஜெனி, அது வேற யாரும் இல்ல, ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்து 112 தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இது கேட்டுதான் சிஇஓ ஷாக் ஆயிடுறான். அப்படியே கட் பண்ணி நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த தீ விபத்துல இருந்து இவங்க 4 பேருமே வெளியே வந்திருப்பாங்க. கேப்டன், ஜெனி, இந்த ஜே, அந்த சிஇஓ 4 பேருமே அங்க இருந்து வெளியே வந்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கேப்டனும் ஜெனியும் மட்டும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. இங்க பின்னாடி இந்த ஜே நின்னுட்டு அழுகுறான், என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு தேம்பி அழுதுட்டு இருக்கான். இந்த சிஇஓ அப்ப ஒரு மாதிரி தத்தி மாதிரி தான் இருந்திருப்பான் போல இருக்கு. அவன் பேந்த முழிச்சிட்டு இவன் இந்த குட்டி பையன் கூட நின்னுட்டு இருந்திருக்கான். இப்ப பிரசன்ட்ல அந்த கில்லர் ஜே சொல்றான், அது மட்டும் இல்ல, அன்னைக்கு என்ன விட்டுட்டு போன நல்லவன்னு நினைச்ச அந்த கெட்டவன் வேற யாரும் இல்ல, அந்த கேப்டன் தான், நம்பர் 113 அப்படின்னு சொல்லிட்டு டிவியை காமிக்கிறான். டிவியில கேப்டனை பத்தின நியூஸ் தான் ஓடிட்டு இருக்குது. அவரை தான் சீரியல் கில்லர்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா. சோ அவர் எஸ்கேப் ஆகி போயிட்டாரு, இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. அதை எடு அப்படின்ற மாதிரி இந்த கில்லர் ஜே சொல்லவும் இந்த சிஇஓ வேகமா ஓடி போய் லாக்கரை திறந்து ஏதோ ஒரு டப்பா எடுத்து கொடுக்குறான். அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு வாட்ச் தான் இருக்குது, ஸ்மார்ட் வாட்ச். அதை பார்த்துட்டே அவன் சொல்றான், இதுக்கப்புறம் நானே பர்சனலா இறங்கி இந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷனை சேர்ந்த எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போறேன் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வில்லத்தனமா திரும்பி டிவியில ஓடிட்டு இருக்கிற கேப்டனை பாக்குறான். அதே சமயம் இந்த ஜெனி தான் லாஸ்ட் எபிசோட்லயே இந்த கில்லரோட தெரப்பி ரூம்குள்ள சென்சார் இருந்துச்சு, இந்த விக்டிம்ஸ் எல்லாம் அந்த ரூமுக்கு போகணும்னா கண்டிப்பா இவங்க கிட்ட ஏதாவது காமனான டிவைஸ் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணியிருந்தா இல்லையா. அந்த காமனான
காமனான டிவைஸ் அவங்களோட ஸ்மார்ட் வாட்ச் தான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறான். அந்த விக்டிம்ஸோட இறந்து போன போட்டோஸ் எல்லாம் பார்த்து எல்லாரோட கையிலயுமே ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு, அதுவும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கறத ஜெனி கண்டுபிடிக்கிறான். அதை கேட்டுட்டு ஜீவன் சொல்றான், அது எப்படி முடியும், எல்லார்கிட்டையும் காமனா ஸ்மார்ட் வாட்ச் இருந்திருக்கு, அதுவும் ஒரே மாதிரி இருந்திருக்குன்னா இவ்வளவு நாளா நம்ம அவங்க கிட்ட என்ன விஷயம் காமனா இருக்குன்னு தானே தேடிட்டே இருந்தோம், இவ்வளவு பெரிய எவிடன்ஸ் எப்படி நம்ம கண்ணுல படாம போச்சு, நம்ம எப்படி கண்டுபிடிக்காம விட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றானா. அப்ப உடனே யூன்சுக் அதை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றான், ஏன்னா எவிடன்ஸ் லிஸ்ட்லயே இந்த ஸ்மார்ட் வாட்ச் இல்லவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். அது எப்படி எவிடன்ஸ் லிஸ்ட்ல ஸ்மார்ட் வாட்ச் இல்லாம போகும், அப்ப கண்டிப்பா யாரோ இந்த போலீஸ் வெப்சைட்டையே ஹேக் பண்ணி எவிடன்ஸ் லிஸ்ட்ல அந்த ஸ்மார்ட் வாட்சை மட்டும் டெலீட் பண்ணிருக்காங்க. அப்ப கண்டிப்பா அந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒரு முக்கியமான எவிடன்ஸா இருக்கும், அது மூலியமா நம்ம கில்லர் கிட்ட போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வேலையை யாரோ பார்த்து வச்சிருக்காங்க. அவங்களால வெப்சைட்டை ஹேக் பண்ணி எவிடன்ஸ் லிஸ்ட்ல இருந்து டெலீட் பண்ண முடியுமே தவிர எவிடன்ஸ் ரூம்ல இருந்து அதை திருடி இருக்க முடியாது, கண்டிப்பா அது இன்னமும் அங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் எவிடன்ஸ் ரூம்ல அந்த வாட்ச் இருக்கான்னு பார்க்க போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த புக் ஸ்டோர் தாத்தா அந்த ட்ரக் சேல்ஸ் பண்றவனுக்கு கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவன் கால் எடுக்கவே மாட்டேங்கிறான். அவன் தான் செத்து போயிட்டானே, அந்த சீஃப் செக்ரட்டரியோட பையன் அடிச்சு கொண்டுட்டானே, இது வழக்கமா அவன் ட்ரக் எடுக்கிறதுக்காக இங்க வர வேண்டிய நேரம், ஆளும் வரல, போனும் எடுக்க மாட்டேங்கிறான், என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு டென்ஷனா இருக்காரு. அதுக்கு உடனே கேப்டன் இருந்துட்டு, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க, ஒருவேளை அவனுக்கு லாட்டரி அடிச்சிருக்கலாம், அதனால இனிமே இந்த வேலையை பார்க்க வேணாம்னு அவன் முடிவு பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரா. ஓலாராதடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உண்மைதான் சொல்றேன், அவனுக்கு நான் தான் பணம் கொடுத்தேன், இந்த வேலையை இனிமே பார்க்க கூடாதுன்னு நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் தாத்தா ஒரு மாதிரி குறுகுறுன்னு கேப்டனே பார்த்துட்டு இருக்காரா. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்ல அட்லீஸ்ட் அவன் உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக இங்க வந்திருக்கணும்ல அப்படின்னு சொன்னா, அவன் எனக்கு ஒன்னும் தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்ல, ஏன்னா அது என் பணமே இல்ல, அது சோமின் ஹோவோட பணம், கெட்டது செஞ்சு செஞ்சு சேர்த்து வச்சிருக்கான்ல, இப்படி கொஞ்சம் நல்ல விஷயத்துக்காக யூஸ் ஆகட்டுமே அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. சரி இப்ப நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அவரு அந்த ஆர்ஃபனேஜ் பத்தி கேப்டன் கண்டுபிடிச்ச விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து குழந்தைங்க அடிக்கடி இங்க எங்கேயோ வெளியே அனுப்புறாங்க, அது ஒருவேளை அந்த சீக்ரெட் லேபுக்கா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அந்த குழந்தைங்களை ஃபாலோ பண்ணா நீ அந்த லேபை கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு கேட்டா, அது அவ்வளவு ஈஸியா இருந்தா நான் இங்க உட்கார்ந்து இருக்க போறேன், எனக்கு அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து மட்டும்தான் குழந்தைங்களை அனுப்புறாங்களான்னு சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. அங்க ஜெனி, ஜீவன், யூன்சுக் 3 பேரும் போய் எவிடன்ஸ் ரூம்ல இருந்து அந்த வாட்சை கண்டுபிடிச்சு எடுத்துடுறாங்க. 5 பேர் இது வரைக்கும் செத்து போயிருக்காங்களே, இவங்க கிட்ட 5 வாட்ச் இருக்கு, ஆனா அந்த வாட்சுக்கு என்ன பேட்டர்ன் தான் உங்களுக்கு தெரியல, இதை யாரு டெலீட் பண்ணிருப்பாங்க, இது யாரு டெலீட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போதுதான் சோமின்வோ சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷன் என்ன சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா, ஒருவேளை அவங்க ஒயிட் நைட் ஃபவுண்டேஷனை சேர்ந்தவங்க யாராவது செஞ்சிருப்பாங்களோ, ஏன்னா அவங்கள பத்தின எந்த ஒரு சீக்கிரட்டும் வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக இதை செஞ்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க காங் அவங்க அப்பா பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. லாஸ்ட் எபிசோட்ல காங் அவங்க அப்பா நடுராத்திரில கிளம்பி போய் ஒரு பஸ் ஏறி போறத பாத்திருப்பாளையா, இவ ஃபாலோ பண்ணி எல்லாம் போகல, ஆனா அவங்க அப்பா அவர் வேலை பாக்குற ரிசர்ச் சென்டருக்கு போற ரூட்ல இருக்க பஸ்ல ஏறாம வேற ரூட்ல இருக்க பஸ்ல ஏறி போறத மட்டும் அவ நோட் பண்ணிட்டு வந்திருப்பா. அதை பத்தி தான் இவ யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில தான் அவங்க அப்பா வராரு. வந்ததும் அவர்கிட்ட அதை பத்தி கேட்கலான்னு வேகமா ஓடி போய் இங்க என்னப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாளா. கொஞ்சம் ஓவர் ஒர்க்குமா, நான் டயர்டா இருக்கேன், அப்புறமா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அவாய்ட் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இங்க ஜெனி, ஜீவன், யூன்சுக் 3 பேரும் அந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷனை பத்தி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு நெட்ல தேடி பாக்குறாங்களா. அப்ப ஒயிட் நைட் பயோடெக் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி பேர் கிடைக்குது. அந்த பேர்ல அவங்களுக்கு 2 போட்டோகிராஃப் தான் இருக்குது. இது என்ன மாதிரி கம்பெனின்னு இவங்களுக்கு தெரியல, ரிசர்ச் கம்பெனின்னு தெரியுது. ஆனா ஒரு ரிசர்ச் கம்பெனி அப்படின்னா அவங்களுடைய போக்கஸ் என்ன, எதை பத்தி அவங்க ரிசர்ச் பண்றாங்க அப்படின்றத பத்தி அவங்க மென்ஷன் பண்ணி இருக்கணும். ஆனா அது எதையுமே மென்ஷன் பண்ணாம சீக்கிரட்டா வெறுமனே ரிசர்ச் கம்பெனின்னு வச்சிருக்காங்க. அது என்ன ஏதுன்னே தெரியல. வெறும் 2 போட்டோ தான் இருக்குது. மத்ததெல்லாம் மேபி அவங்க பிளாக் பண்ணிருக்கலாம், இல்ல ஹிடன் ஃபைலா வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. அந்த போட்டோல ஒரு போட்டோல நம்ம காங்கோட அப்பா, அப்புறம் இப்ப 6வது விக்டிம்னு சொல்லி ஒரு சியோல் ஹாஸ்பிட்டலோட டைரக்டர்னு ஒருத்தரை காமிச்சாங்களே, அவர் தன்னை கத்தியால குத்திட்டு சாகுற மாதிரி அந்த டைரக்டர் இருக்காரு. அப்புறம் கூட யாரோ ஒரு ஆள் இருக்கான். இன்னொரு போட்டோல காங்கோட அப்பாவும் கூட சில சயின்டிஸ்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. காங்கோட அப்பாவை இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, ஆனா அவரை பத்தி இவங்க யோசிக்கவே இல்ல. அந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டரை இவங்களுக்கு நல்லாவே தெரியுது, இவன் தான் அந்த 6வதா செத்து போன ஆள்னு இவங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியும் இல்லையா. 3வதா உயரமா நிக்கிற அந்த ஆள் யாருன்னு தான் தெரியல, இவன் யாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஜீவனுக்கு திடீர்னு ஞாபகம் வந்துருது. இவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம அந்த 3வது விக்டிம் ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு செத்து போனான் இல்லையா, அவனை காப்பாத்துறதுக்காக அவன் பார்ட்டி நடக்கிற ஹாலுக்கு போனா இல்லையா, அங்க நம்ம காங் இவங்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். காங் அந்த பார்ட்டி நடக்கிற ஹால்ல ஹோஸ்ட் யாருன்னு தேடிட்டு இருந்தப்போ ஒருத்தன் காங்கோட சட்டை பிடிச்சி இழுத்தப்ப அவனை பிடிச்சி அடிச்சு இந்த பார்ட்டியோட ஹோஸ்ட் யாருடான்னு சொல்லி கேட்டிருப்பான். ஒருத்தன் கூட அறபோதையில இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சிருப்பான் இல்லையா, அவன் தான் இங்க நிக்கிறான் போல இருக்கு. இவன் அந்த 3வது விக்டிமோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொன்னான் அப்படின்னு சொல்லி ஜீவன் சொல்லிட்டு இருக்கும் போதுதான் ஜெனி நோட் பண்றான், அவன் கையிலயும் இதே ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு. அப்ப கண்டிப்பா இவனும் அந்த கில்லரோட அடுத்த டார்கெட்டா இருக்கலாம். அந்த தெரப்பி குடுக்குற ரூமுக்கு இவனும் போயிருந்திருக்கணும். முதல்ல இவன் யாருன்னு கண்டுபிடி, அவனை நான் மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த டெபுட்டி சீஃப் வந்து உன்னை சீஃப் கூப்பிடுறாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை கூட்டிட்டு போறாங்க. இவன் இந்த டீமுக்கு அமெரிக்காவில இருந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் இங்க வந்திருக்கா. நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சு, உன் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு வேலை பார்த்ததுக்கான சம்பளத்தையும் கொடுத்து போயிட்டு வாமான்ற மாதிரி தான் சீஃப் சொல்றாரு. அதுக்கு உடனே ஜெனி இருந்துட்டு, சார் நான் இங்க கான்ட்ராக்ட்ல தான் வந்திருக்கேன், ஆனா என்னோட கான்ட்ராக்ட்ல தெளிவா எழுதிருக்கு, இந்த முன்னறிவிப்பு சீரியல் கில்லிங் கேஸ எப்ப நான் சால்வ் பண்றேனோ
அப்பதான் இந்த கான்ட்ராக்ட் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நாம தான் இன்னும் கேப்டன் அரெஸ்ட் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்றாளா. அதை கொரியன் போலீஸ் பாத்துக்குவாங்க, நீ இதுல தலையிட வேணாம், வெளியாளுங்க உள்ள இருக்கிறத உயர் அதிகாரிகள் விரும்பல, அதனால உன்னை அனுப்ப சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சீஃப் சொல்லிடுறாரா. புரியுது சார், ஒரு சில வேலைகள் செய்யும் போது வெளியாட்கள் உள்ள இருந்தா நமக்கு உறுத்தலா தான் இருக்கும். அதுவும் ஒரு கேஸ் நம்ம முழுசா விசாரிக்காம அதை இல்லீகலா க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப வெளியாட்களை உள்ள வச்சுக்கிட்டு செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி அவ குத்தி காட்டுற மாதிரி பேசவும் டெப்டி சீஃப் இருந்துட்டு, சாரி ஜெனி, அமெரிக்கன்ஸ் மோஸ்டா அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வேலைகள்ல தலையிட மாட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்க வராங்களா. அதுக்கு உடனே ஜெனி, சாரி மேடம், இது என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸ்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணால, அதனால அமெரிக்கன் மாதிரியே இங்கிலீஷ்லயே பேசிக்கிட்டு இருக்கா. என்னால இதை செய்ய முடியாது, அமெரிக்கன்ஸ் எப்பவுமே நாங்க கான்ட்ராக்ட ஃபாலோ பண்றவங்க, என்னோட கான்ட்ராக்ட்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்கோ அதை நான் ஃபாலோ பண்ணுவேன், எப்போ இந்த கேஸ் முழுசா சால்வ் ஆகுதோ அப்பதான் நான் இந்த டீமை விட்டும் போவேன், நீங்க சொல்லவே வேண்டாம், நானாவே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பணத்தை திருப்பி அங்க டேபிள் மேலே வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த போட்டோல வாட்ச் கட்டிட்டு ஒருத்தன் இருந்தாலையா, அவனை தான் காமிக்கிறாங்க. அந்த மூணாவது விக்டிமோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தனை காமிச்சாங்க இல்லையா, அவன் தான். அவன் இப்ப கார் ஓட்டிட்டு இருக்கான், ரேஸ் கார் எதுவும் ஓட்டுறானா தெரியல, பயங்கர ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கான். அவன் கையில போட்டிருக்கான் அந்த ஸ்மார்ட் வாட்சை பாக்குறான், அதுல 11:27 டைம் காமிக்குது. ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறான், ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே வேற கார் ஓட்டிட்டு இருக்கான். காரோட ஸ்பீடு 270 தாண்டி 300 டச் பண்ற மாதிரி போயிட்டு இருக்குது. பயங்கரமா ஹைப் ஆகி ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறான். எதிர்த்தாப்புல ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்கு, அந்த தூண்ல போய் கார் இடிக்கிற மாதிரி போகும்போது டக்குன்னு அவன் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். இது எல்லாமே அவனோட லூசிட் ட்ரீம்ல வந்தது போல இருக்கு. அவன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கான், நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குதின்னு குதிக்கிறான். உடனே அந்த சிஇஓக்கு தான் கால் பண்ணி, அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு ஆஹா ஓகோன்ற மாதிரி புகழ்ந்துட்டு இருக்கான். பக்கத்துல அந்த கில்லர் ஜே இதெல்லாம் பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்க காங் காமிக்கிறாங்க, அவங்க அப்பாவோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காளா. அப்ப ஒரு மாதிரி தயங்கி உட்கார்ந்து இருக்கிறத அவங்க அம்மாவே நோட் பண்ணிட்டு, உங்க அப்பா கிட்ட ஏதோ கேக்குறேன்னு சொன்னியம்மா, கேட்கலையா அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லவும் அவங்க அப்பாவே கேட்கிறாரு, உன் வேலையில ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க, சரியாயிடுச்சா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே, வழக்கம் போல நான் சொன்ன மாதிரி செய்ய, அந்த வேலையை விட்டுடு, அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி அம்மாவும் அப்பாவும் மாத்தி பேசிக்கிட்டே இருக்காங்களா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து எந்திரிச்சு வெளியில வந்துடுறான். ஆனா அவ எங்கேயும் போகல, வீட்டுக்கு வெளியே அவ கார்ல தான் மறைஞ்சு உட்கார்ந்துருக்கா. அவங்க அப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலைக்கு போறதுக்காக வெளியே வராரா. அப்ப அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. இவர் எப்பவும் போல போய் ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்று ஒரு பஸ் பிடிச்சி ஏறி வேற ஒரு பஸ் ஸ்டாப்ல இறங்கி போறாரு. இவர் சீக்ரெட் லேபுக்கு போறாரா இல்ல இவர் வேலை பார்க்குற ரிசர்ச் லேபுக்கு போறாரான்னு தெரியல. ஆனா அதுக்கு மேல அவங்க அப்பாவை ஃபாலோ பண்றதுக்கு இவளுக்கு கஷ்டமா இருக்கு, நம்ம தப்பு பண்றோமோ அப்படின்ற மாதிரி இவளுக்கு தோணுது போல இருக்கு. அன்னைக்கு நைட்டு கேப்டன் எங்கேயோ கார்ல கிளம்பி போறாரு. ஏதோ ஒரு இடத்துல போய் கார் நிறுத்திட்டு அவருக்கு முன்னாடி வேற ஒரு கார் நின்னுட்டு இருக்கு. அந்த காரோட ட்ரங்க போய் ஓபன் பண்றாரு. அதுக்குள்ள 2 பெருசா பேக் இருக்கு. அந்த பேக் அவர் எடுத்து வச்சுக்கிறாரு. அதே சமயம் சீஃபும் டெபுட்டி சீஃபும் ஒரு மொபைல் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. டெபுட்டி சீஃப்லாம் ட்ரிங்க் பண்ணல, சீஃப்க்கு நல்லா ஊத்தி குடிக்க வச்சு அவர் நல்லா மட்டையாகிட்டு இருக்காங்க. அவர் புலம்பிட்டு இருக்காரு, இந்த கேப்டன் எங்க போனான்னு தெரியல, இந்த ப்ளூ ஹவுஸ் எதுக்கு இதுல இன்வால்வ் ஆகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் புலம்பிட்டு இருக்காரா. அப்ப டெபுட்டி சீஃப் சொல்றாங்க, நம்ம ரொம்ப நல்லவங்களா இருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்துல வாழ்றது அவ்வளவு ஈஸி கிடையாது, ஆனா அதே நம்ம பாதி கெட்டவங்களா இருந்தோம்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்களா. என்னமா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி சீஃப் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சு வந்துடுறாங்க. வந்து கார் எடுக்கலான்னு வரும்போது காருக்கு பக்கத்துல நம்ம கேப்டன் நின்னு சிரிச்சிட்டு இருக்காரு. இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, அவர் கையில 2 பேக் எடுத்துட்டு வந்தார் இல்லையா, அதை கொண்டு வந்து இவங்களோட கார்ல வைக்கிறாரு. இது என்ன, இது இங்க எதுக்கு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்களா. போய் ஓபன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னா இவங்க போய் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. 2லயும் ஃபுல்லா பணம். இது என்ன இது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி போய் கேக்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு பேங்க் ராபரி கேஸ பிடிச்சோம் இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அப்போ ஒரு ட்ரக் கூட தலகீழா கவுந்துச்சே, அதுல செதறின பணம் தான் இது அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாரு. ஆக்சுவலா அந்த கேஸ்ல சின்ன திருடனுங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து 17 தடவை பேங்க்ல இருக்க ஒரு பர்டிகுலர் லாக்கரை மட்டும் திருடி இருக்காங்க, சீரியல் பேங்க் ராபரி அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த சின்ன திருடனுங்களுக்கு மேல ஹெட்டா இருந்தது யாரு அப்படிங்கறத இவங்க கண்டுபிடிக்காமயே அந்த கேஸையே க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. மேபி அது கேப்டனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவங்க தெளிவா சொல்ல கிடையாது. ஆனா கேப்டன் தான் அந்த வேலையை பார்த்திருக்காரு, அவர் தேடி சோமின்ஹோவோட லாக்கர் எல்லாம் திருடி இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இன்டைரக்டா சொல்றாங்க. அந்த பணத்தை வச்சுதான் அந்த ட்ரக் சேல்ஸ் பண்றவனோட பாட்டி ஆபரேஷனுக்கும் பணம் கொடுத்திருக்காரு. அந்த பணத்தை தான் இங்கேயும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது எதுக்கு, இது என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. ஏன்னா நான் முழு கெட்டவன் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. உங்ககிட்ட ஒரு டீலிங் போடலாம் தான் இந்த பணத்தை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சீஃப்க்கு தான் நீ ரொம்ப ஃபேவரட் ஆச்சே, நீ அவர்கிட்ட போய் டீலிங் போட்டிருந்தீங்கன்னா ஈஸியா வேலை நடந்திருக்குமே, எதுக்காக நீ என்கிட்ட வர அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கேப்டன் அப்படியே அமைதியா பாக்குறாரு. அப்படியே நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த சீஃப் செக்ரட்டரிட்ட எப்பயோ வேலை போயிட்டார் போல இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே அந்த சீஃப் செக்ரட்டரிக்காக தான் இவர் வேலை பார்த்திருக்காரு. கேப்டன் மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தார் இல்லையா, அப்ப கூட வெளியே காவலுக்கு நின்றுட்டு இருந்த 2 கார்ட்ஸ் அங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வர சொல்லிட்டு இந்த பாடி கார்டை கொலை பண்றதுக்காக அனுப்பி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வேலையை பார்த்ததே இந்த சீஃப் தான். அது ஒருவேளை கேப்டனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் டெபுட்டி சீஃப் கிட்ட இவர் டீலிங் போடுறாரு. சரி என்ன டீலிங் அப்படின்னு கேட்டா ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுக்குறாரு. இதுல ஒரு சில ஆர்ஃபனேஜோட லிஸ்ட் இருக்கு. இந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்க குழந்தைங்க எல்லாம் திடீர்னு எங்கேயோ காணாம போறாங்க, அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி உங்களோட ஆட்களை வச்சு விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டா அதை பத்தி கேட்காதீங்க, சொல்ல முடியாது, ஒயிட் நைட் வில்லேஜோட சம்பந்தப்பட்டதுன்னு மட்டும் நினைச்சுக்கோங்க, ஆனா இந்த வேலையை நீங்க கரெக்டா முடிச்சீங்கன்னா இதே மாதிரி இன்னும் 2 பேக் கிடைக்கும்
அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு போறாரு. இவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. தாத்தா இங்க புடிச்சு திட்டுறாரு, எதுக்குடா போலீஸ் இந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ண, போலீஸ் பாட்டுக்கு அந்த ஆர்ஃபனேஜ்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா அவங்க குழந்தைங்களை வெளியில கூட்டிட்டு போக மாட்டாங்க, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரா. எனக்கு அதுதான் வேணும், ஏன்னா மொத்தமா இந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷனுக்கு கீழே 15 ஆர்ஃபனேஜ் இருக்கு, எந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து குழந்தைய எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு என் ஒருத்தனால எப்படி கண்டுபிடிக்க முடியும், அதனாலதான் போலீஸ் உள்ள இழுத்து விட்டேன். ஒரே ஒரு ஆர்ஃபனேஜ் தவிர மத்த எல்லா ஆர்ஃபனேஜ்க்கும் நான் போலீஸ் அனுப்பி வச்சிட்டேன். போலீஸ் போனதுனால அங்க இருந்து குழந்தைகளை கண்டிப்பா லேபுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. நான் விட்டு வச்சிருக்க அந்த ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்து மட்டும் தான் குழந்தைய கூட்டிட்டு போவாங்க, என்னால ஈஸியா ட்ராக் பண்ண முடியும்ல அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த சிஇஓவும் அந்த கில்லர் ஜேவும் சேர்ந்து இந்த கார் ரேஸ் பண்ணிட்டு இருந்தாலையா மூணாவது விக்டிமோட ஃப்ரெண்டு, அவனை பாக்குறதுக்காக அவனோட ஆபீஸ்க்கு தான் வராங்க. ஆக்சுவலா அந்த ஆறாவது விக்டிம் ஒரு ஹாஸ்பிட்டலோட டைரக்டர், வயித்துல கத்திய குத்திக்கிட்டு இறந்து போனார் இல்லையா, அவரோட பையன் தான் போல இருக்கு. இவன் அப்பங்காசுல ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை பாக்குறதுக்காக தான் அவனோட ஆபீஸ் ரூமுக்கு வராங்க. அவன் நல்லா குடிச்சிட்டு சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு இருக்கான். எவ்வளவு எக்ஸைட்மெண்டோட இருக்கு தெரியுமா, எந்த ஒரு ட்ரக்குமே இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்காது. நிஜத்துல நான் இந்த மாதிரி கார் ஓட்டிட்டு போனேன்னா ஒரு 10 பேரையாவது அடிச்சு சாவடிச்சிருவேன். அதனால எங்க அம்மா தான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு என்னை இப்பெல்லாம் தொல்லை பண்ணாதான்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, என்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட் ஆகி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா இதே சமயத்துலதான் ஜெனி தான் இவனை பாக்கணும்னு சொல்லி இருந்தா இல்லையா, நம்ம ஜெனி, ஜீவன், யூன்சுக் 3 பேரும் இந்த ஆபீஸ்க்குள்ள வராங்க. அங்க வந்து ரிசப்ஷன்ல கேக்குறாங்க, இந்த மாதிரி இவனை பாக்கணும் நாங்க போலீஸ் அப்படின்னு சொன்னா, நீங்க FBI-யாவே இருந்தாலும் உங்களை அலோ பண்ண முடியாது, அப்பாயின்மெண்ட் இருந்தாதான் நாங்க பாக்க விடுவோம் அப்படின்ற மாதிரி அங்க ரிசப்ஷன்ல அவனை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. இங்க அந்த கார் ரேசர் அந்த கில்லர் ஜே கிட்ட சொல்லிட்டு இருக்கான், எல்லாமே நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு, ஆனா ஒரே ஒரு வருத்தம் மட்டும் தான், நான் அந்த எக்ஸைட்மெண்டோட நெக் ஆஃப் த மொமெண்ட்ல இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் தூரம் அதிகம் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது கனவுல இருந்து வெளியில வந்துடுறேன். அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் வேணும், இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது உன்னால பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி கேக்குறேன்னா, ரியலிஸ்டிக்கா தானே, அதோ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை எடுத்து கொடுத்து அதை சாப்பிட சொல்றான். இது என்ன, இதுக்கு முன்னாடி நீ கொடுத்த மாத்திரை வேற கலர்ல இருந்துச்சு, இது வேற கலர்ல இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறான். நீ தானே கேட்ட ரியலிஸ்டிக்கா வேணும்னு சொல்லி, இந்த மாத்திரையை போடு, நீ எந்திரிக்கவே மாட்ட அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியா, அப்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த மாத்திரையை சாப்பிட்டுறான். சரி உனக்கு தெரியும்ல எது கனவு எது நிஜம்னு வித்தியாசம் பார்க்க தெரியும்ல அப்படின்னு கேட்டா, நல்லா தெரியுமே, கனவுல இந்த வாட்ச் டைம் தப்பா காமிக்கும், பகல இரவுன்னு இரவு பகல்னு காமிக்கும். அந்த கனவுல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பயம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் செய்யணும், அப்படி செஞ்சேன்னா நான் கனவுல இருந்து வெளில வந்துருவேன், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்றான். ஆமாமா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடி அவன் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது கூட அவன் வாட்ச்ல டைம் பார்த்திருப்பான். அப்ப அதுல PM-னு காமிச்சிருக்கும். ஆனா அவன் கனவுல இருந்து எந்திரிச்சதும் அவனோட வாட்ச்ல AM-னு காமிச்சிருக்கும். சோ அந்த வாட்ச் கனவுல இருக்கும் போது தப்பா காமிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலோட தான் இவங்க லூசிட் ட்ரீம்குள்ள போறாங்க. இப்பவும் அவன் படுத்துக்கிட்டு தூங்க போறான். கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அவன் மொட்டை மாடியில நடந்துட்டு இருக்கான். போய் அந்த பில்டிங்கோட மொட்டை மாடி எட்ஜ்ல போய் நின்னுட்டு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இங்க இருந்து கீழே குதிச்சேன் அப்படின்னா அது கார் ரேஸ்ல போறதை விட இன்னமும் அதிக ஸ்பீட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைமை பாக்குறான். ஆக்சுவலா இப்ப வந்து சூரியன் உச்சி மண்டைக்கு மேல நிக்குது, கண்டிப்பா அது PM-ஆ தான் இருக்கணும். ஆனா அவனோட வாட்ச்ல AM-னு காமிக்குது. அதனால அவன் அதை கனவுன்னு நினைச்சுட்டு நான் இங்க இருந்து குதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அந்த பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சிடுறான். சத்தம் கேட்டு ஜெனி எல்லாம் ஓடி வந்து பாக்குறான். அவன் சிரிச்சுட்டே கீழே விழுந்து செத்து போய் கிடக்குறான். அவன் கையிலயும் அந்த வாட்ச் இருக்கு. அதை பார்த்ததான் அவ வேக வேகமா அவனோட ஆபீஸ் ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது எதிர்த்தாப்புல அந்த சிஇஓவும் அந்த கில்லர் ஜேவும் கிராஸ் பண்ணி போறாங்க. அவ அந்த கில்லர் ஜேவை சரியா பாக்கல போல இருக்கு. அவன் அந்த பக்கம் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்கேயோ பார்த்த முகம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. ஆனா அவனுடைய நடை உடை பாவனை தான் இப்ப மாறி போயிருக்கே, அதனால அவளுக்கு சரியா அடையாளம் தெரியல. அவ பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். ஆனா அவன் நோட் பண்ணிட்டான் போல இருக்கு. வெளியே போய் நின்னுட்டு நம்பர் 112 சீக்கிரமா மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நக்கலா சொல்லிட்டு போறான். இங்க இவ போய் அவனோட ஆபீஸ் ரூம்ல தேடி பாக்குறா. அவளுக்கு எதுவும் சந்தேகப்படுற மாதிரி கிடைக்கல போல இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் தான் எல்லா ஆர்ஃபனேஜுக்கும் போலீஸ் அனுப்பி வச்சுட்டு ஒரே ஒரு ஆர்ஃபனேஜ்ல மட்டும் இவர் போய் காவலுக்கு நின்னுட்டு இருக்காரு. யாராவது அங்க இருந்து குழந்தைங்களை கூட்டு போனா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பணக்கார லேடி வராங்க. வரும்போது ரொம்ப சோகமா தான் வராங்க. அவங்கள பார்த்ததுமே கேப்டனுக்கு அவங்கள அடையாளம் தெரியுது. ஏன்னா இவரோட சீக்ரெட் ரூம்ல அந்த லேடியோட போட்டோ இருக்கு. இவங்க வேற யாரும் இல்ல, அந்த 6வது விக்டிம் ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவரோட ஒய்ஃப், இப்ப 7வதா இறந்து போன அந்த கார் ரேசரோட அம்மா போல இருக்கு. அவங்க ரொம்ப சோகமா அந்த ஆர்ஃபனேஜோட கேர் டேக்கர்கிட்ட என்னமோ எல்லாம் தப்பா போகுது, கொஞ்சம் கவனமா இரு அப்படின்ற மாதிரி அவங்கள வார்ன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு கேப்டனும் போறாரு. இவங்க ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறாங்க. அந்த இடத்துக்கு இந்த சீஃப் செக்ரட்டரியும் வரான். அதையும் கேப்டன் மறைஞ்சு நின்று பாத்துட்டு தான் இருக்காரு. இவங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எவனோ ஒருத்தன் இந்த ஃபவுண்டேஷனுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான், நீங்க ஏன் இன்னும் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த சீரியல் கில்லிங்ல ஃபர்ஸ்ட் விக்டிம் ஒரு ஸ்கூல் பையன் செத்து போனா இல்லையா, அவனை தவிர மத்த எல்லாருமே இந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷனோட சம்பந்தப்பட்டவங்க தான். அதுக்கு இந்த சீஃப் செக்ரட்டரி சொல்றான், இங்க பாருங்க, நடந்த விஷயத்தெல்லாம் விட்டுடுங்க, எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம ரிசர்ச் நல்லபடியா போய்
போய்கிட்டு இருக்கு, நீங்க வழக்கம் போல குழந்தைங்களை சப்ளை பண்ற வேலையை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். ஏன்னா அந்த ஆர்ஃபனேஜ் இவங்க ஹஸ்பண்டோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு, இப்ப இவங்க கண்ட்ரோல்ல வந்திருக்கும், இவங்க தானே குழந்தைய ரிசர்ச்க்கு சப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் கேப்டன் தாத்தாவோட லேபுக்கு திருப்பி வந்துடுறாரு. அப்ப அந்த தாத்தா கிட்ட கேப்டன் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி அந்த டைரக்டரோட வைஃபும் சீஃப் செக்ரட்டரி மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றாங்களா. அப்ப செத்து போன 6வது விக்டிம் அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட், 7வது விக்டிம் அந்த அம்மாவோட பையனா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது சரி, நான் ஒரு 34 வயசு பையனை கண்டுபிடிக்க சொன்னேனே, கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டதும், ஏன்டா எப்ப பார்த்தாலும் உன் வேலையிலேயே நிக்கிற, எப்படா நான் வெறும் 34 வயசை வச்சுக்கிட்டு ஒருத்தனை கண்டுபிடிக்க முடியும், 34 வயசுல கோடிக்கணக்கான பேர் இருக்காங்கடா, யார் தாண்டா அந்த 34 வயசு பையன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேக்குறாரு. அவன் தான் அந்த கொலகாரன், ஒயிட் நைட் வில்லேஜோட லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாரு. இன்னொரு பக்கம் காங் ரிப்போர்ட்டர் லீய பாக்குறதுக்காக அவரோட ஆபீஸ்க்கே வரா. வாமா மின்னல், எங்க ரொம்ப நாள் ஆளையே காணோம், போன் பண்ணா கூட எடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப இவ அந்த பென்டிரைவை கொண்டு வந்து கொடுக்குறா. அந்த கல்பிரிட்டோட லேப்டாப்ல இருந்து எடுத்தா இல்லையா, அந்த பென்டிரைவை கொண்டு வந்து கொடுக்குறா. இந்த மாதிரி கல்பிரிட்டோட லேப்டாப் எங்களுக்கு கிடைச்சது, அது பிங்கர் பிரிண்ட் லாக்ல இருந்ததுனால எங்களால ஓபன் பண்ண முடியல, எதேர்ச்சியா நான் என்னோட பிங்கர் பிரிண்ட கொண்டு போய் வச்சேன், அது ஓபன் ஆயிடுச்சு, அதுல என் அப்பா சம்பந்தப்பட்ட வீடியோ தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் காமிக்கிறா. எனக்கு என்னமோ அந்த கில்லர் என் அப்பாவோட இந்த வீடியோவை நான் பார்க்கணும்ன்றதுக்காகவே என்னோட பிங்கர் பிரிண்ட் அவன் லாக்கா செட் பண்ணிருப்பானு தோணுது அப்படின்ற மாதிரி அவன் அந்த ரிப்போர்ட்டர் லீ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த யூன்சுக் என்ன பண்றான், அந்த 7வது விக்டிம் பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போனா இல்லையா, அவன் இறந்து போன அந்த சமயத்துல அந்த பில்டிங்கோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கொண்டு வரான். அப்ப யாராவது வித்தியாசமான ஆட்கள் அங்க யாராவது வந்து போனாங்களான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அதுல ஹால்வேல மட்டும்தான் சிசிடிவி இருக்கு, அதுவும் டாப் ஆங்கிள். கில்லர் ஜேவும் சிஇஓவும் போறது டாப் ஆங்கிள் மட்டும்தான் தெரியுது. ஆனா அவளுக்கு சந்தேகம் வந்து அந்த போட்டோவை மட்டும் எடுத்து வச்சு அதையே பார்த்துட்டு இருக்கா. அதை பார்க்கும் போதே அவளுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்ல பார்த்த அந்த ஜேவோட ஞாபகம் தான் வருது. நம்ம நிறைய தடவை அவனை மீட் பண்ணிருக்கோம், அது எல்லாமே கோயின்சிடன்ஸா மீட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அவனை முதல் தடவை பார்க்கும் போதே ஒரு ஃபெமிலியரான முகம் மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா அவனை மீட் பண்ணது எல்லாமே உண்மையிலேயே கோயின்சிடன்ஸா இல்லாம யாராவது வேணும்னே கிரியேட் பண்ணதா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இப்பதான் அவன் மேல சந்தேகமே வருது. அப்போ ஒரு சில மெமரிஸ் பிளாஷஸ் மாதிரி ஒயிட் நைட் வில்லேஜ்ல இவ்வளவு அந்த ஜேவும் சேர்ந்து இருந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். நம்ம உடனே ஒயிட் நைட் வில்லேஜ்க்கு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றா. அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்க்கு போறதுக்கு ஒரு பஸ் பிடிச்சி அவ கிளம்பி போறா. ஆனா அதே பஸ் ஸ்டாண்ட்ல இந்த ரிப்போர்ட்டர் லீயும் வந்து நிக்கிறான். அவனும் ஒயிட் நைட் வில்லேஜ் போறதுக்காக தான் வந்திருப்பான் போல இருக்கு. ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கவே இல்ல. இன்னொரு பக்கம் நம்ம காங் அவளோட அப்பாவை டெய்லி ஃபாலோ பண்ணுவ போல இருக்கு. ஆனா இது நாள் வரைக்குமே அவர் லேபை விட்ட வீடு அப்படிதான் மாத்தி மாத்தி போயிட்டு இருந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு அவங்க அப்பா லேப்ல இருந்து வீட்டுக்கு போற பஸ் ஏற இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் வராரு. ஆனா வீட்டுக்கு போற பஸ் ஏறாம வேற ஏதோ ஒரு ஏரியாவுக்கு போற பஸ்ல ஏறவும் இவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம கேப்டன் தான் ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த குழந்தைங்க வெளியில போனா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு போன எபிசோட்ல ஒரு குட்டி பொண்ணையும் குட்டி பையனையும் போய் இவர் மீட் பண்ணிருப்பார் இல்லையா, அந்த ஆர்ஃபனேஜ்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் அங்க விளையாண்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவருக்கு சின்ன வயசுல அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல ஜெனி கூடயும் அந்த ஜே கூடயும் சேர்ந்து விளையாண்ட விஷயத்துல யோசிச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போதே ஒரு கார் ஒண்ணு அங்க வரவும் இந்த ரெண்டு பசங்களும் ரொம்ப சந்தோஷமா அங்க ஓடுறாங்க. அங்க இவங்களோட சேர்த்து இன்னும் 4-5 குழந்தைங்களையும் அந்த காருக்குள்ள ஏத்தி அனுப்பி வைக்கிறாங்க. கேப்டன் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த சீஃப் செக்ரட்டரி அந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷனோட சீக்ரெட் லேபுக்குள்ள போறான். ஒரு தடவை கேப்டன் இவங்கிட்ட லேப் எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு லேப் எங்க இருக்குன்னு தெரியாது, ஏன்னா எனக்கு லேபுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல, அதனால நான் அதை தெரிஞ்சுக்கவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனா இப்போ இவன் அந்த லேபுக்குள்ள போறான். நமக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல இங்க 2 வயசானவங்க இருக்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அந்த 2 பேர்த்த தான் இவன் வந்து பாக்குறான். இந்த 2 வயசான தாத்தா பாட்டிக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல, அவங்கள வந்துதான் இவன் பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க காங் அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இல்லையா, அவர் ஏதோ சம்பந்தமே இல்லாத வேற ஒரு பஸ் ஸ்டாப்ல இறங்கி அங்க நின்னுட்டு இருக்காரு. இவர் எதுக்காக இங்க நிக்கிறாருன்னு பாத்துட்டு இருக்கும் போதே அவர் வழக்கமா பிக்கப் பண்ணிட்டு போகும் இல்லையா ஒரு கார், அந்த கார் வந்து அவரை பிக்கப் பண்ணிட்டு போகுது. இங்க காங் அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா, அங்க கேப்டன் அந்த குழந்தைங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரா. ஒரு கட்டத்துல காங்கோட அப்பாவும் அந்த குழந்தைங்களும் வந்து ஒன்னா ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த கார்ல குழந்தைங்க தான் இருக்காங்கன்றது கேப்டனுக்கு தெரியும், ஆனா காங்குக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி இங்க காங் இருக்கா, அங்க கேப்டன் இருக்காரு அப்படிங்கறது அவங்களுக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. முதல்ல குழந்தைங்களோட வண்டி போகுது, அப்புறம் காங்கோட அப்பா, அப்புறம் கேப்டன், அப்புறம் காங், 4 காருமே வரிசையா போய்கிட்டு இருக்குதா. ஒரு வழியா இன்னைக்கு இது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள சைட்ல இருந்து ஒரு ட்ரக் வந்து கேப்டனோட கார் அப்படியே அடிச்சு நகர்த்திக்கிட்டே போய் சைட்ல தள்ளி நசுக்குது. இதை காங்கோட அப்பா மிரர் வழியா பாக்குறாரு, ஆனா கண்டுக்கவே இல்ல. அவர் பாட்டுக்கு கேஷுவலா போயிட்டே இருக்காரு. ஆக்சிடென்ட் பண்ணதோட மட்டும் இல்ல, உடனே அந்த சீஃப் செக்ரட்டரியோட பாடிகார்டு அடியாட்களோட வந்து கேப்டனை கொல்றதுக்காக வந்துறான். கொல்றதுக்கு வரானா தூக்கிட்டு போறதுக்கு வரானான்னு தெரியல. ஆனா அந்த அடியாட்கள் வந்து நெருங்கிறதுக்கு முன்னாடி காங் தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இல்லையா, அவ துப்பாக்கியோட வந்து நிக்கிறா. வானத்தை பார்த்து ஷூட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் புல்லட் மட்டும் தான் வானத்துக்கு, அடுத்த புல்லட் நேரா உங்க நெஞ்சுக்கு தான் வரும், ஒழுங்கா தள்ளி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பின்னாடி திரும்பி கேப்டன் அந்த காருக்குள்ள மயங்கி கிடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அந்த கேப்பை பயன்படுத்தி இவனுங்க காங் கையில இருக்கிற துப்பாக்கி தள்ளி விட்டுட்டு அவ கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. 4-5 பேர் இருக்காங்க, ஆனாலும் காங் சூப்பரா அவங்க கூட சண்டை போட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. ஆனாலும் ஒரு கட்டத்துல லாக் ஆயிடுறா. அவளை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒருத்தன் ட்ரை பண்ணும்போது கேப்டனோட காரை நசுக்கிட்டு இருந்த ட்ரக் நகர்ற சத்தம் கேக்குது. என்னடான்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பாக்குறாங்களா, அந்த ட்ரக் கேப்டனோட காரை நசுக்கிட்டு நின்னுட்டு இருந்துச்சு. அதை கேப்டன் கையாலேயே தள்ளி நகர்த்தி வச்சுட்டு அங்க இருந்து எந்திரிச்சு வெளியில வராரு. கீழே கிடக்கிற காங்கோட துப்பாக்கி எடுத்துட்டு அடுத்த ஷாட் கண்டிப்பா உங்க நெஞ்சுக்கு தான் வரும், விட்டுட்டு விலகி போங்க அப்படின்ற மாதிரி
மிரட்டிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் கொடுத்துட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.